இவ்வாண்டு கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவின் போது ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள சுமார் 60 ஆலயங்களுக்கு 5 லட்சம் ரிங்கிட் மானியம் வழங்கப்படவிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு மாநில அளவிலான தைப்பூச கொண்டாட்டத்தில் சமூக நலனுக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளின் அடிப்படையில் தகுதி பெற்ற ஆலயங்களுக்கு முதல் கட்ட மானியத்திற்கான காசோலைகள் வழங்கப்பட உள்ளன. இம்முயற்சி இஸ்லாமிய அல்லாத வழிபாட்டு தலங்களின் நலனிலும் வசதி மேம்பாட்டிலும் மாநில அரசின் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக பாப்பா ராயுடு கூறினார். கோயில்களுக்கு ஒரு 5 லட்சம் ரிங்கிட் வந்துருச்சுங்களா? 5 லட்சம் ரிங்கிட் வந்து நம்ம அங்க மானியங்கள் நம்ம கொடுக்க போறோம். இந்து கோயில்களுக்கு இந்த தடவை வந்து கணிசமான தொகை இருக்கு. டோன்ட் வரி. ஏன்னா போன தடவை கடைசியில் வந்து கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு நமக்கு வந்து. ஸோ இந்த தடவை எங்கே நம்ம எங்கே ரிப்பேர் பண்ண முடியுமோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அன்றைய தினமே வந்து நம்ம கர்லிங் நம்ம போகிறோம். அந்த நைட்டு வந்து கர்லிங் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து அங்கே சில அறிவிப்புகள், கலை நிகழ்ச்சிகள், அங்கே வந்து இங்கே வந்து நம்ம வந்து அதிர்ஷ்ட குழுக்கள் செய்ய முடியாது. பத்திரிகையில் காட்டான விஷயமே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஆனால் அங்கே செய்ய முடியும். எங்கே கர்லிங்கில் செய்ய முடியும். அன்னைக்கு நைட்டே வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 30 பேருக்கா 30. அதே மாதிரி உணவு வந்து ஆலயத்துக்குள்ள ஷேர் பண்ணி நம்ம வந்து டெம்பிள் கூட நம்ம ஷேர் பண்ணி உணவு வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த ரீதியில் வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் மறுநாள் இதுவும் ஒரு சிறப்பான நாள் தான். மறுநாள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து தைப்பூச தினத்தன்று காலையில் 10 மணிக்கு நான் வந்து கோலசிங்கம் இருப்போம். கோலசிங்கம் அங்க இருப்போம். அங்கே சில கோயில்களுக்கு மானியங்கள் வழங்கப்படும். அங்குள்ள அந்த வட்டாரத்தில் சபபரணம் ஈச்சான கோயில்லாம் அங்க வர சொல்லியிருக்கோம். அந்த மானியங்கள் அங்கேயும் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து பந்திங்கில் உள்ள ஒரு முருகன் கோயிலுக்கு நம்ம போறோம். அன்னைக்கு திருவடத்து கோயில், முருகன் கோயில் எங்கெல்லாம் இங்க ஆறுபடை பண்ணிருக்காரோ அங்கெல்லாம் வந்து நான் விசிட் பண்ணலான்னு வருஷம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அங்கேயும் போயிட்டு நம்ம சிறப்பா அந்த நிகழ்வு மக்களோடு மக்களால் சேர்ந்து சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் என்று இவ்வேளையை நான் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் அற்புதமான சூழ்நிலையை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக முயற்சி. தைப்பூசத்திற்கு முதல் நாள் இரவு மாநில அரசின் ஏற்பாட்டில் பத்துமலையில் நடைபெறவிருக்கும் சிறப்பு கலை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஆலயங்களுக்கு மானியம் வழங்கப்படவிருப்பதாகவும் இதனை அடுத்து அன்றிரவு 10 மணிக்கு மேல் கர்லிங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் சிறப்பு கலை நிகழ்ச்சியில் மேலும் சில ஆலயங்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட உள்ளன. இதனிடையே தைப்பூச விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் சமய நெறிகளை முறையாக கடைபிடிப்பதோடு அதிகார தரப்பினரும் அமலாக்க பிரிவினர் வழங்கும் ஆலோசனைகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றுமாறும் பாப்பா ராயுடு கேட்டுக் கொண்டார்.